ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கலாம். இதில் சீரகம், பட்டை, மிளகு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். கேரளா ஸ்டைல்னாவே தேங்காவோடு தான் நமக்கு கறி குழம்பு செய்வாங்க. அதை கொஞ்சம் வறுத்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால குழம்பு கெடாமல் இருக்கும். இப்போது தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக நல்லா குறப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் சோம்பு சீரகம் தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய சைஸு 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோடைய ஒரு இனுக்கு கருவேப்பிலை நான் உருவி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டால் தக்காளி தண்ணி விட்டு சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் அளவாக போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா தக்காளியை வதங்க விட்டுருவோம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருவோம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து எவ்வளவு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
இப்போவே ஒரு அரைப்பதம் நம்ம வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். அதையும் பச்சை வாசனை போக நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்பு ரொம்ப நேரம் நல்லா கெடாமலும் நல்லா டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரை அலசி தண்ணியை ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டு உப்பு பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டால் அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வற்றி வெந்து வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு பூ போல் வெந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ அருமையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.